வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு ஒரு முக்கியமான வீடியோ. இது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது தான், ட்ரைபர் பற்றினது. இப்போ வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வீடியோ தான். எப்படி நம்ம காருக்கு வந்து ட்ரைபரில் வந்து ஒரு சைடு தான் வந்து பின்னாடி ரிவர்ஸ் லைட் எரியும். ரிவர்ஸ் எடுக்கிறப்போ வந்து வெளிச்சம் காட்டுறதுக்கு. இப்போ அந்த லைட்டு வந்து நமக்கு எரியலை, ஏன்னா இருக்கிறதே ஒரு லைட்டு. ஏன்னா மற்ற வண்டியிலலாம் 2 லைட் இருக்கும், அதில் ஒரு லைட் இல்லைனாலும் ஒரு லைட்டை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஆனால் ட்ரைபரில் இருக்கிறதே ஒரு லைட்டு, அதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ அதுக்கான பதிவு தான் இது. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம லைட்டை ஆன் பண்ணிக்கிடுவோம். சரி, ரிவர்ஸ் லைட்டு வந்து லைட் ஆன் பண்ண தேவையில்லை, நம்ம செக் பண்ணிக்கிறலாம். இப்போ ரிவர்ஸ் லைட்டு வந்து ட்ரைபருக்கு வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்கும், ரைட் சைடில் இருக்காது, அது டம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அது எப்படி மாற்றுறதுன்னா, நமக்கு வெளியிலேருந்து எப்படியுமே மாற்ற முடியாது. அதுக்கு கண்டிப்பாக உள்ளே ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். பின்னாடி நம்மளோட ட்ரங்க் டோரில் இருக்கிற இந்த கன்சோலை ஓப்பன் பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கன்சோல் இங்கே மூடி இருக்கும். அதில் 4 ஸ்க்ரூ வந்திருக்கும். பார்த்திங்கன்னா மேலே 2 ஸ்க்ரூ, கீழே 2 ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இந்த கன்சோலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெக்ஸ் கீ தேவைப்படும். இப்போ இந்த கன்சோல் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹெக்ஸ் கீ தேவைப்படும். இதில் இருக்க ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து போட்டிருப்பேன். இந்த 4 ஸ்க்ரூவை எடுத்து போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்குல்ல, இப்போ இந்த தான் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் புள்ளி எடுக்கணும் கீழே. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்கும். இப்போ உங்கள் உள்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மூடுறது. இதை கிளாஸ் வர்றது, இந்த கிளாஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த சாக்கெட்டை கழட்டிக்கணும். இந்த சாக்கெட்டை வந்து இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பும் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி பின்னாடி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். அப்புறம் உள்ளே இருக்குல்ல, இதை வந்து நம்ம லைட்டாக லெஃப்டில் டர்ன் பண்ணிங்கன்னா ஓப்பனாகி வெளியில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பு. இதை எடுக்கிறோன்னா இதை பிடிச்சி பெரிய பிரச்சனை, கையிலே பிடிச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு ட்ரைபாட் வாங்கணுங்க. யூடியூப்பில் வருமானம் தான் வந்தால் தான் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பு, பார்த்திங்கன்னா உள்ள ப்ரெஸ்ஸிங் டைப்பு. இப்போ நம்ம அந்த இதுக்கெல்லாம் போடுறோம்ல, பார்க்கிங் லைட்டு, அந்த மாதிரி உள்ளது தான். இது கொஞ்சம் பெரிய பல்பாக இருக்கும், ரிவர்ஸுக்குரியது. இதுவுமே வந்து ஃபியூச்சர் நம்ம எல்இடிக்கு மாத்திரக்கு ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் பவரான லைட்டாக வேணும் எல்இடிக்கு போடுறதுக்கு. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற எல்இடி பார்த்திங்கன்னா ரொம்ப பவர் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பல்பை திருப்பி கொஞ்சம் மாட்டிடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த பல்பு. பாருங்கள், தெரியுதா? இந்த ஹோல் தான், இதில் தான் வந்து புல்லை விட்டு மாட்ட போகிறோம். சிம்பிள். இப்படி எப்படி கலட்டணுமோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த பல்பை உள்ளே வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது நீங்கள் கண்டிப்பாக கடையில் இப்போ கொடுத்து மாற்றுறீங்கன்னா, டேஞ்சர் பல்ப் 2 நட்டு கழட்டுறதுக்கே 200 கேட்டாங்க எங்கிட்ட சர்வீஸ் சென்டரில். இப்போ இதெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 500 போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஒன்றும் பொறுமையாக பண்ணால் ரொம்ப ஈஸி தான். லைட்டாக இதை வந்து அந்த 4 லீவர் உள்ளே உட்கார்ற மாதிரி உட்காந்து ஒரு ட்விஸ்ட்டு ரைட் சைடில் திருப்பிட்டிங்கன்னா மறுபடியும் போயிடும். அதே மாதிரி இதை எப்படி கலெக்டணுமோ இது அப்படியே என்ன பொசிஷனில் அப்படியே உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. கழட்டுறதுக்கு வந்து அதே தான், அப்படி அடியில் இருக்க லீவரை ப்ரெஸ் பண்ணி வெளியே இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். உள்ளே தள்ளுறது அப்படியே அழுத்திங்கன்னா உள்ளே ப்ரெஸ், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படி போட்டாலே
லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த கன்சோலை க்ளோஸ் பண்ணிடுங்க. பின்னாடி அந்த வர்ற அந்த கன்சோலை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான வேலை தாங்க. ஆனால் வந்து இதுக்கு நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அரை நாள் ஆக்கிடுவாங்க இந்த வேலையை பார்க்குறதுக்கு. அதை விட பெரிய கஷ்டம் என்னென்னா செலவு தாங்க. செலவு அதை விட டைமும் வேஸ்ட்டு, செலவும் அவங்ககிட்ட எப்படி ஒரு 500 மேலே போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவர்ஸ் பல்பு முடிக்காது. நீங்கள் ஏதாவது செலவு பண்ணியிருந்தீங்க, இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இதே மாதிரி நிறையா ட்ரைபர் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ.